நான் பாக்குற ஒவ்வொரு சிஎஸ்கே கமெண்ட்ஸ் கீழையும் இருக்கிற அந்த இது என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் ரிலீஸ் ஜடேஜா, ரீடைன் ஜடேஜான்னு ஃபுல் ஸ்பாம் பண்ணி வச்சிருக்கானுங்க. என்னால வந்து அவங்கள புரிஞ்சுக்க முடியுது. நான் திரும்பவும் சொல்றேன், ஜடேஜா ஹஸ் பீன் அ வாரியர் ஃபார் சிஎஸ்கே வேரெவர் ஹி ஹஸ் கான் 100% ஷூர். சரிங்களா? ஆனா ஒரு பிளேயர் 50 வருஷம் வரைக்கும் ஒரே டீம்ல எல்லாம் வந்து ஆடிட்டு இருக்க முடியாது. 50 ஏஜ் வரைக்கும்லாம். நான் தோனிக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்களா? அட் சம் பாயிண்ட் அவங்க வந்து ஒரு பீக் அச்சீவ் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் அந்த டீமுக்கு நல்லது. ஃபார் த பெட்டர்மென்ட் ஆஃப் டீம் ஜடேஜா வந்து போறது நல்லதுதான் நான் சொல்லுவேங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணலாம். பின்னர் இல்லைங்க, ஆல்ரவுண்டர் இல்லைங்க, ஜடேஜா ரிப்ளேஸ் பண்ணி நினைச்சு பாருங்க. ஜடேஜா அடுத்த வருஷம் சிஎஸ்கேல வச்சிருப்பீங்க, சரியா சான்ஸ் கிடைக்காது. கொடுத்த சான்ஸ்லயே அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ அந்த ஆட வைக்கிறாங்க, சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுவும் இல்லாம பிளாட் பிச் ஆக்குறாங்க சேப்பாக்கு, அவர் சரியா போலிங் போடல அப்படின்ற பட்சத்துல ஜடேஜா மேல உங்க ஹேட் திரும்புமா இல்லையா? சும்மா சொல்றேன். இப்ப போன வருஷம் தான் அவருக்கு சரியா போல, அதுக்கு முந்தின வருஷம் 24மே சரியா போல, 23 கடைசியில தான் அவர் வந்து நல்லா ஆடினாரு. இப்போ அவர் பிளாக் அண்ட் ஆஃப் த கரியர் தான் நான் சொல்ல மாட்டேன். ஜடேஜா இன்னும் இருக்கு கரியர். ஆனா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ரீஸ்டார்ட். அவர் 22ல ட்வீட் போட்டார்ல, ரீஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி. 23ல கப் அடிச்சாரு. அது மாதிரி ஒரு ரீஸ்டார்ட்டா ராஜஸ்தானுக்கு ஏன் இருக்கக்கூடாது? நீங்க ஒரு ஃபேனா லவ் பண்ணுங்க ஜடேஜாவை. ஆனா உண்மையான ஜடேஜா ஃபேனா இருந்தீங்கன்னா ராஜஸ்தான் போனது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இன்னொரு பாயிண்ட், அவருக்கு வந்து சில இடத்துல ஓவர் ஷேடோ ஆறாரு டோனியோட பேட்டிங்னால. டோனி வந்து விளையாடுறதுனால ஜடேஜா அவுட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த டாக்ஸிசிட்டில எல்லாம் எல்லாருமே நான் சொல்லலைங்க, சில ஃபேன்ஸ் இருக்காங்க, டாக்ஸிசிட்டில எல்லாம் இருந்து கொஞ்சம் வெளியே போறாரு, சம்திங் ஒரு ஃப்ரெஷ்ஷா சம்திங் ஸ்டார்ட் பண்ற அப்படின்ற பட்சத்துல நீ உண்மையை ஜடேஜா ஃபேனா இருந்தா ஜடேஜா சந்தோஷப்படு. நீங்க சிஎஸ்கேக்காக பாக்குற, சிஎஸ்கே இது பண்ணாரு அது பண்ணாருன்னு பாக்குறே தவிர்த்து ஜடேஜா உண்மையிலே எது நல்லது நீ பாக்கல.